Welcome you all. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா in physics, right? So there is a topic called thermodynamics. So one of the very important topic NEET க்கும் JEE exam க்கும். NEET exam க்கு you will get 5 question from thermodynamics. For JEE exam you will get 2 or 3 question. Right? So thermodynamics அப்படினு நம்ம பார்க்க போற கான்செப்ட்ல there is a thermal properties of matter, kinetic theory of gases and thermodynamics. இது எல்லாமே combine பண்ணி தான் நான் என்ன சொல்றேன்னா thermodynamics அப்படினு சொல்றேன். One of the very important concept and very easy also, right? So easy என்ன பண்ணலாம் அப்படினா you can solve the question, right? So இந்த thermodynamicsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் first law of thermodynamics. First law of thermodynamics, one of the very important law, right? So இது வரைக்குமே you can say ஒரு 15 or 20 times வந்து NEET and various competitive exams, JEE exams அதில் எல்லாருமே கேட்டிருக்காங்க first law of thermodynamics. So first law அப்படின்னா என்ன? Very simple பா. இப்போ ஒரு டயட்டிங் எடுத்துக்கலாம், right? So டயட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் some ஃபுட்டு சாப்பிட்றேன், நான் வந்து ஒரு 1000 கேலரி சாப்பிட்றேன். 1000 கேலரி சாப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு 500 கேலரி வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன், சம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன். நான் எவ்வளோ சாப்பிட்றேன்? 1000 கேலரி சாப்பிட்றேன், 500 கேலரிஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன். பட் ரிமைனிங் 500 கேலரிஸ் என்ன ஆகும்? என்னோட உடம்புல ஸ்டோர் ஆகிடும், அப்படி தானே, ரைட்? ஸோ நான் 1000 கேலரி ஃபுட் எடுத்துக்கிறேன், அதில் 500 கேலரி தான் ஒர்க் பண்ணுறேன். அப்படின்னா ரிமைனிங் 500 கேலரி வந்து என்னோட உடம்புல ஸ்டோர் ஆகிடும். வெரி சிம்பிள் கால்குலேஷன். 1000 கேலரி சாப்பிட்றோம், 500 கேலரிக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? ஸோ ரிமைனிங் 500 கேலரி வந்து நம்ம உடம்புல எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிடும். இது ஒரு கான்செப்ட், ரைட்? ஸோ இப்படி எனர்ஜி நம்ம சாப்பிட்றத விட நம்ம பண்ணுற ஒர்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? வில் கெயின் மசில், ரைட்? ஸோ அப்படின்னா ஃபேட், ரைட்? ஸோ எனி திங் வில் கெட், ரைட்? ஸோ ஒருவேளை நான் வந்து 1000 கேலரி சாப்பிட்றேன், பட் 1500 கேலரி வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? -500. ஸோ என்னப்பா மீனிங்? 1000 கேலரி சாப்பிட்றோம், ஆனால் 1500 கேலரி ஒர்க் பண்ணுறோம். 1000 கேலரி சாப்பிட்டுட்டு 1500 கேலரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா -500 அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அப்படின்னா என்ன ஆகும், ரைட்? ஸோ நம்ம ஃபேட்டை லாஸ் பண்ணுவோம், இல்லைனா மசில் லாஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ நம்ம உடம்பு என்ன ஆகும்? லீன் ஆகும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் ஃபேட் ஆகலாம், செகண்ட் கேஸில் நம்ம லீன் ஆகலாம், ரைட்? இது வெரி சிம்பிள், ரைட்? வெரி சிம்பிள் கால்குலேஷன், காம்ப்ளிகேட்டடே கிடையாது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெக்னிக்கலாக ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதுக்கு பேர் தான் என்னப்பா? ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதை வந்து ஜூல் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அந்த ஈக்குவேஷனில் இருந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ heat transfer minus work done will be equal to change in internal energy. Same இதே calculation தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? We are going to assign some values and we are going to discuss. So heat transfer minus work transfer will be equal to what? Change in internal energy. So இந்த heat அப்படிங்கிறது என்னப்பா? ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹீட் எனர்ஜி ஆர் தெர்மல் எனர்ஜி, ரைட்? ஸோ ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா whenever ஒரு வால்யூம் டிஃபரன்ஸ்னால, ரைட்? ஸோ ஒரு வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ இல்லை கான்ட்ராக்ட் ஆகுதோ அதனால் ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதுக்கு பேர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ மாலிகுலார் கைனட்டிக் பொட்டன்ஷியல் வைப்ரேஷனல் எனர்ஜி, ரைட்? ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸோட இன்டர்னல் எனர்ஜி ஃபார் சே இந்த 500 ஜூல் அப்படிங்கிறது 500 கேலரி அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே? ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேஸோட இன்டர்னலி உள்ள மாலிகுலார் வைப்ரேஷனல் கைனட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேர் தான் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ த Q minus W will be equal to del U. ஸோ நம்ம எவ்வளோ ஹீட்டை சப்ளை பண்ணுறோம், அதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் நடக்குது, ஸோ அந்த ரிமைனிங் இந்த ரெண்டு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, சிமிலர் டு த டயட்டிங் எக்ஸாம்பிள். கிளியர்? இஸ் தேர் எனி டவுட்? வெரி சிம்பிள் கான்செப்ட், ரைட்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரைட்? ஸோ லிசன். ஸோ இந்த டிவைஸ் பேர் என்ன அப்படின்னா பிஸ்டன் அண்ட் சிலிண்டர். இது உள்ளே வந்து சம் கேஸஸ் இருக்குது, யூ கேன் சே பெட்ரோல் ஆர் டீசல் ஃபில் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஐ எம் கிவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட். நான் ஒரு ஹீட் கொடுக்குறேன், ரைட்? ஸோ நம்ம ஹீட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்? அந்த கேஸ் எல்லாமே என்ன ஆகும்? பர்ன் ஆகும். கேஸ் பர்ன் ஆகிறதுனால என்ன ஆகும்? அதை அப்படியே இந்த பிஸ்டனை லிஃப்ட் பண்ணுமா? ஸோ பிஸ்டனை லிஃப்ட் பண்ணுறப்ப வால்யூம் சேஞ்ச் ஆகுதா? ஸோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தட் இஸ் அ ஒர்க் டன். ஸோ இந்த வால்யூம் சேஞ்ச் வந்து என்ன பண்ணும்? நம்மளுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கும், ரைட்? ஸோ இப்போ நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜியை விட எனக்கு கிடைக்கிற ஒர்க் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா கேஸோட இன்டர்னல் எனர்ஜி என்னாகும்?
இன்க்ரீஸ் ஆகும். வெரி சிம்பிள் கான்செப்ட். இன்டர்னல் எனர்ஜி ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஐடியா. ரைட், நான் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறேன், அந்த பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் டிவைஸ் வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுக்குது. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஒருவேளை இஃப் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீட் எனர்ஜி அண்ட் ஒர்க் அவுட்புட், the remaining energy will be stored as a internal energy. So இதை பற்றி டீட்டெயிலாக we can discuss. Right, so before discussing detail into heat energy என்ன ஒர்க் என்ன internal energy என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சைன் கன்வென்ஷன் கொடுக்கணும். சைன் கன்வென்ஷன் அப்படின்னா என்னப்பா? லிசன், ஃபார் சே நீங்கள் ஒரு ஏசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரூமில் இருந்து ஏசி என்ன பண்ணுதுன்னா ஹீட்டை எடுத்துக்குது. அப்படி தானே? ஹீட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ரிமூவிங். ஹீட் இஸ் ரிமூவிங் ஃப்ரம் யுவர் ரூம் அண்ட் இட்ஸ் ரிஜெக்டிங் டு அட்மாஸ்பியர். ஸோ ஒரு ஏசியோட வேலை என்ன? ரூமில் உள்ள ஹீட் எடுத்து வெளியில் ரிஜெக்ட் பண்ணுது. ரைட், ஸோ அப்படின்னா ஹீட் சப்ளைடும் இருக்கும், ஹீட் ரிஜெக்டடும் இருக்கும். ஸோ there is a two types of heat transfer. Similarly there is a two types of work transfer. நம்ம ஏசிக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொடுக்கணும். அதே நம்ம இன்ஜின் என்ன பண்ணுது? இட் இஸ் கிவிங் சம் ஒர்க். ரைட், ஸோ அப்படின்னா there is a two types of work transfer. ரைட், ஸோ two types of heat transfer என்ன? ஹீட் சப்ளை நடக்கலாம், ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கலாம். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் நடக்கலாம், ஒர்க் டன் பை த சிஸ்டம் நடக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் there must be a difference. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரியணும். அதுக்கான சைன் என்னென்னு தெரிஞ்சதுன்னா கேன் ஈஸிலி சால்வ் அ கொஸ்டின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லா. ஸோ லிசன், சைன் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். சைன் கன்வென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அப்படி தானே? ரைட், ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜிலேருந்து எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது, இந்த ரிமைனிங் எனர்ஜி என்னவாகுது? ஒரு இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. இதுதான் ஐடியா. ரைட், இந்த ஐடியாவிலேருந்து எப்படி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறது? லிசன், சைன் கன்வென்ஷன் ஃபஸ்ட்டு ஹீட். ஹீட் சப்ளைடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீட் சப்ளைடு. ரைட், ஹீட் சப்ளைடு டு த சிஸ்டம். ரைட், ஒரு பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் இருக்குது. பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் டிவைஸ். இதை நீங்கள் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் டிவைஸ். ரைட், இதுக்கு நான் வந்து ஹீட் சப்ளை பண்ணுறேன். ரிமெம்பர் ஒன் கான்செப்ட், ஃபிசிக்ஸில் நான் அந்த கொடுக்குற சைன் கன்வென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒர்க் அவுட்புட் கிடைச்சது அப்படின்னா அது பாசிட்டிவ். ரைட், இந்த பிஸ்டன் அண்ட் சிலிண்டரில் இருந்து எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கிடைச்சதுன்னா அது வந்து பாசிட்டிவ். ஒருவேளை நான் ஒர்க்கு கொடுத்தேன் அப்படின்னா அது நெகட்டிவ். ஒரு கெட்டிங் த பாயிண்ட். இப்போ ஒரு பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் டிவைஸ் இருக்குது. ரைட், இந்த ஃபிசிக்ஸில் என்ன வேணும் அப்படின்னா எனக்கு அந்த பிஸ்டன் சிலிண்டர்லேருந்து ஒரு ஒர்க்கு வேணும். ஒர்க்கு வந்தால் அது பாசிட்டிவ். ஒருவேளை நான் ஒர்க்கு கொடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ். ரைட், கிளியர்? ஸோ ஹீட் சப்ளைடு, நான் வந்து ஹீட் அதுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி, நான் இந்த கேஸுக்கு ஹீட்டு கொடுத்தா ரைட் அந்த கேஸ் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா பிஸ்டன் என்ன ஆகும்? லிஃப்ட் ஆகும். பிஸ்டன் லிஃப்ட் ஆச்சுன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகும். வால்யூம் சேஞ்ச் ஆனால் ஒர்க் நடக்கும். அந்த ஒர்க்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கிளியர்? ஸோ நான் ஹீட்டு சப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒர்க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஹீட் சப்ளைடு பாசிட்டிவ். ஹீட் சப்ளைடு பாசிட்டிவ். ஒருவேளை ஹீட் ரிஜெக்டட் ஆர் ரிமூவ்டு, ஹீட் இஸ் ரிஜெக்டட் ஆர் ரிமூவ்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த கேஸ்லேருந்து எனர்ஜியை எடுத்துட்டோம். கேஸ்லேருந்து எனர்ஜியை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ரைட், ஸோ கேஸ்லேருந்து எனர்ஜி எடுக்கிறப்ப அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். அப்படின்னா வால்யூம் ஆல்சோ டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனால் என்ன பண்ண முடியாது? ஒர்க்கை கொடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் ஃபார் மீ. திஸ் இஸ் நெகட்டிவ் ஃபார் மீ ஃபிசிக்ஸில். கிளியர்? இப்போது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ரைட், ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறேன். ரைட், ஸோ நான் வந்து ஒரு ஒர்க் கொடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த கேஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன். நான் ஒரு ஒர்க் கொடுத்து கேஸ் என்ன பண்ணுறேன்? கம்ப்ரஸ் பண்ணுறேன். விச் மீன்ஸ் ஐ எம் ஸ்பெண்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ விச் இஸ் நெகட்டிவ் ஃபார் மீ. விச் இஸ் நெகட்டிவ். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் நெகட்டிவ். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம் பாசிட்டிவ். ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ். ஏன் அப்படின்னா அந்த கேஸ் ஒர்க் கொடுக்குது. அப்படி தானேப்பா? ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? த கேஸ் இஸ் டூயிங் சம் ஒர்க். ஸோ அவுட் சைடு பிஸ்டன் சிலிண்டரில் என்ன பண்ணுறோம்? ஐ எம் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ ஒரு பிஸ்டன் அண்ட் சிலிண்டரில் இருந்து ஒர்க்கு வந்தால் பாசிட்டிவ். ஒருவேளை நாம் ஒர்க்கு கொடுத்தா தட் இஸ் நெகட்டிவ். ஸோ நான் ஹீட் சப்ளை பண்ணுறது ஏன் பாசிட்டிவ்? நான் ஹீட் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ஒர்க் நடக்கும். ஸோ அந்த ஒர்க் என்ன பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் இட் ஃபார் ஆட்டோமொபைல் இல்லை கேஸ் டர்பைன். ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஒருவேளை ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹீட் இஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் த சிஸ்டம் ஆர் ஹீட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சிஸ்டம் அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ். ஏன் அப்படின்னா அதோட எனர்ஜி என்ன பண்ணுறோம்? நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஸோ தட் இஸ் நெகட்டிவ்.
work done on the system என்ன நெகட்டிவ். ஏன்னா நாம ஒர்க் கொடுக்குறோம். ஃபார் சே ஏசிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்க் கொடுக்குறோம். நம்ம ஒர்க் கொடுக்கறதுனால அது வந்து என்ன பண்ணுது, ரூம்ல இருந்து ஹீட் எடுக்குது, ரைட். ஸோ விச் மீன்ஸ் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் நம்ம தான் பே பண்ண போகிறோம். தட் இஸ் நெகட்டிவ், ரைட். ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் என்ன நெகட்டிவ். பட் ஒர்க் டன் பை த சிஸ்டம் என்ன பாசிட்டிவ். ஃபார் சே நம்ம என்ஜின் வந்து ரைட். ஸோ தட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக்ல என்ன பண்ணும், இட் வில் கிவ் சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். அந்த ஒர்க் வச்சு தான் நம்ம ஆட்டோமொபைல், பைக், கார், ஸ்கூட்டி எவ்ரி திங் இஸ் ரன்னிங். ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ஐடியா ஃபார் அ சைன் கன்வென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா, ரைட். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மைனஸ் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி ஈக்குவல் டு வாட், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஹீட்டோட சைன் கன்வென்ஷன் தெரியணும், ஒர்க்கோட சைன் கன்வென்ஷன் தெரியணும். அது தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் அ கொஷின். எனி டவுட்? வெரி சிம்பிள் ஈக்குவேஷன், ரைட். ஸோ சிமிலர் டு த டயட்டிங், ரைட். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை விட நம்ம அதிகமான ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை விட ரைட் ஸோ கம்மியான ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு என்னாகும், ரைட். ஸோ இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். அதுதான் கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி தட் இஸ் so many நீட் கொஸ்டின்ஸ் ஆர் there you can solve, ரைட். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்துக்கலாம், அது ஒவ்வொரு வேரியபிளாக சேஞ்ச் பண்ணி we can practice, ரைட். ஸோ this is the idea you have to have, ரைட். ஸோ இந்த ஃபிசிக்ஸில் ஒரு பிஸ்டன் அண்ட் சிலிண்டருக்கு வெளியில் ஒர்க்கு கிடைச்சா பாசிட்டிவ். ஸோ இது கெமிஸ்ட்ரியில் இட் இஸ் ஆப்போசிட். ஸோ எப்படி ஆப்போசிட் அப்படின்னா, லிசன், இன் கெமிஸ்ட்ரி ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் இருக்கும், ரைட். இன் கெமிஸ்ட்ரியில் எப்படி போடுறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்க்கு என்னப்பா சொன்னேன், ரைட். ஸோ பிஸ்டன் அண்ட் சிலிண்டருக்கு வெளியில் ஒர்க்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் பாசிட்டிவ், ஒரு நம்ம ஒர்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெகட்டிவ். ஆனால் கெமிஸ்ட்ரியில் அந்த பிஸ்டன் அண்ட் சிலிண்டருக்கு உள்ள கேஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. கேஸ் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஆர் யூ கேன் சே த சிஸ்டம், ரைட். ஸோ இந்த கேஸ் தான் நம்மளோட சிஸ்டம். இந்த கேஸுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட். In physics what is important, what is happening outside the piston and cylinder. Piston and cylinder க்கு வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் physicsல important. piston and cylinder க்கு உள்ள அந்த உள்ள கேஸுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. லிசன், இப்போ இதோட எனர்ஜி, இந்த கேஸோட எனர்ஜி அதிகமாகிற மாதிரி நம்ம என்ன பண்ணாலுமே அது பாசிட்டிவ். இன் கெமிஸ்ட்ரியில் இங்கே உள்ள கேஸோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ் சைன். இந்த கேஸோட எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ் சைன். லிசன், ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹீட் சப்ளைடு கெமிஸ்ட்ரி, ஓகே. சைன் கன்வென்ஷன் ஃபார் கெமிஸ்ட்ரி. நான் ஹீட் சப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த கேஸோட எனர்ஜி என்ன ஆகும்பா, இன்க்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ ஃபார் சே ஐம் கிவிங் சம் 1000 rupees டு யூ வில் ஹாவ் சம் மணி, ரைட். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு எனர்ஜி கொடுக்குறேன், அந்த எனர்ஜி கொடுத்தவொன்னே என்ன ஆகும், அந்த கேஸோட எனர்ஜியும் அதிகமாகும். அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ். In chemistry also heat supplied is positive. Heat rejected or removed அப்படின்னா அர்த்தம்ப்பா, ரைட். I am getting 1000 rupees from you, you are losing money, right. Similarly I am taking some amount of energy. இது வந்து எனர்ஜி எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இதோட எனர்ஜி கம்மி ஆயிடும், ரைட். So that is negative, right. So அதுவே work done by the system என்ன ஆகும், ரைட். ஸோ நீங்களே கெஸ் பண்ணியிருக்கலாம், ரைட். ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா யார் ஒர்க் பண்ணுறா, த கேஸ் இஸ் டூயிங் த ஒர்க். ஸோ கேஸ் ஒர்க் பண்ணுறப்ப இட் இஸ் லிஃப்டிங் த பிஸ்டன். ஸோ அந்த கேஸ் வந்து அந்த பிஸ்டன் லிஃப்ட் பண்ணுறப்ப இட் இஸ் ஸ்பெண்டிங் இட்ஸ் எனர்ஜி. அதோட எனர்ஜியை கொடுத்து தான் பிஸ்டன் லிஃப்ட் பண்ணுது. அப்படின்னா அதோட எனர்ஜி என்ன ஆகிடும், கேஸோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிடும். கேஸோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆனால் நமக்கு வெளியில் அவுட்புட் வரும், ரைட். ஸோ அப்படின்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம், ரைட். ஸோ விச் இஸ் நெகட்டிவ். ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் நெகட்டிவ். ஃபிசிக்ஸில் இது பாசிட்டிவ். ஃபிசிக்ஸில் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் த பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒர்க்கு கிடைச்சா பாசிட்டிவ், ஒர்க்கு கிடைக்கல அப்படின்னா நெகட்டிவ். நாம் ஒர்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நெகட்டிவ், ரைட். கெமிஸ்ட்ரியில் அங்கே உள்ள கேஸுக்கு என்ன நடக்குது, அதோட கேஸோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுற எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பாசிட்டிவ் சைன். அந்த கேஸோட எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணுற எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நெகட்டிவ் சைன். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஏன்ப்பா நெகட்டிவ் இன் கெமிஸ்ட்ரி, ஏன்னா இந்த கேஸ் ஒர்க் பண்ணுறப்ப அதோட எனர்ஜி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஃபார் சே இட் இஸ் லிஃப்டிங் த பிஸ்டன். யூ ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் அதை லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா. உங்களோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதா, தட் இஸ் நெகட்டிவ். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் என்ன, பாசிட்டிவ். work done on the system is positive, right. So ஏன் work done on the system positive பா, right. For say இந்த பிஸ்டன் சிலிண்டர் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஒர்க் கொடுக்குறேன்,
நான் ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா கம்ப்ரசிவ், தட் இஸ் பி கம்ப்ரஷன் ரைட். உடன் பை சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன், ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பான்ஷன். வால்யூம் டிக்ரீஸ் ஆனால் கம்ப்ரஷன். ஸோ நாம ஒர்க் கொடுக்குறது என்ன, கம்ப்ரஷன் ரைட். ஸோ கம்ப்ரஸர் அப்படிலாம் இருக்கும் ரைட். ஸோ நம்ம வீட்டில் கம்ப்ரஸர்லாம் வச்சிருப்போம் ரைட். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுறோம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ரைட். ஸோ நான் ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கேஸோட எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, கேஸோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ரைட், அந்த கேஸுக்கு என்ன நடக்குது ரைட். ஸோ இன் ஃபிசிசிஸ்டாக நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ அந்த பிஸ்டன் சிலிண்டருக்கு வெளியில் என்ன நடக்குது ரைட். ஸோ வெளியில் ஒர்க்கு கிடைச்சா பாசிட்டிவ் இன் ஃபிசிக்ஸ் ரைட், நாம் ஒர்க் கொடுத்தா நெகட்டிவ். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரைட். அந்த கேஸுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எல்லாமே பாசிட்டிவ். ஒருவேளை அது ஏதாவது ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ். ஸோ த கேஸ் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஆர் த you can say system. The gas is the system for chemistry. Outside the piston cylinder is the system for physics. So this is the idea. So don't get confusion right. So chemistry layum physics layum work done mattum dhaan maarum right. So heat supplied ku heat ejected ku same sign convention. Any doubt? Clear? So next ஒரு question எடுத்துக்கலாம். ஸோ அந்த கொஸ்டினில் இருந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரே ஒரு கொஸ்டின் ரைட். ஸோ ஒன் திங் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப கேலரிஸில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜூல் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ரைட். ஸோ கேலரிஸ் டு ஜூல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சால்வ் த ப்ராப்ளம் ரைட். ஸோ எனிவே எப்போவுமே வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப ஈக்குவேஷனில் இட் ஷுட் பி SI யூனிட். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். லிசன். ஸோ ஒரே கொஸ்டின் எடுத்துக்கலாம், we can practice. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் டிவைஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிஸ்டன் அண்டு சிலிண்டர் டிவைஸ், இது உள்ளே வந்து கேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நான் வந்து ஒரு ஹீட். ஸோ இந்த சிம்பிள் என்னப்பா, ஹீட் சப்ளைடு. ஸோ ஹீட் சப்ளைடு வந்து 100 ஜூல் ஹீட் சப்ளைடு. ஸோ டியூ டு தட் ஒர்க் டன் இஸ் 50 ஜூல். Parallelly you also do ரைட். ஸோ நான் 100 ஜூல் ஹீட் கொடுக்குறேன் கேஸ்க்கு. ஸோ அந்த கேஸ் வந்து அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி அது எவ்வளோ ஒர்க் கொடுக்குதுன்னா 50 ஜூல். வாட் இஸ் அ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி? ஸோ என்ன ஃபார்முலாப்பா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் சப்ளைடு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டிங்க அப்படின்னா Q minus W will be equal to del U ரைட். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹீட் என்ன பண்ணுறோம், ஹீட் சப்ளைடு ரைட். ஸோ தி ஃபிசிக்ஸ் கொஷின் ரைட். ஸோ ஹீட் சப்ளைடு அப்படிங்கிறது என்ன, பாசிட்டிவ். ஹீட் சப்ளைடு வந்து பாசிட்டிவ். ஸோ யூ கேன் புட் ப்ளஸ் 100 ஜூல் மைனஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்படி தானே, சிஸ்டம் இஸ் டூயிங் த ஒர்க். 100 ஜூல் ஹீட் நாம் கொடுக்குறோம், அதுலேருந்து 50 ஜூல் ஒர்க் கிடைக்குது. அப்படின்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் என்ன, பாசிட்டிவ் இன் ஃபிசிக்ஸ். ஸோ யூ கேன் புட் மைனஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ மைனஸ் 50. ஸோ இட் இஸ் ஆன்சர் 50 ஜூல். 50 ஜூல் அப்படிங்கிறது தான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. 50 ஜூல் அப்படிங்கிறது தான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இது ஒரு மாடல். இது சம்டைம்ஸ் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாடலில் இன்ஸ்டெட் ஆஃப் 100 ஜூலுக்கு பதிலாக they will give 100 calories. பட் இங்கே ஜூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ யூனிட் கன்வர்ஷன் தெரியணும். ஒரு கேலரி டு ஜூல் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 1 calorie to ஜூல் 4.2 ஜூல் ரைட். ஸோ இதுதான் ஒரு மாடல். ஸோ நெக்ஸ்ட் மாடல் என்ன பண்ணலாம், இதை அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மாடல். த நெக்ஸ்ட் மாடல். ஸோ அதே பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் டிவைஸ், inside gases right. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கிவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டு திஸ் என்ஜின். எவ்வளோ ஒர்க்னா 100 ஜூல் ஒர்க் கொடுக்குறேன். 100 ஜூல் ஒர்க் கொடுக்கறதுனால இட் இஸ் ரிஜெக்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. 50 ஜூல் ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் கொடுக்கறதுனால ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது ரைட். ஸோ இப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி? ஸோ சேம் ஃபார்முலா Q minus W equal to del U. ஃபார்முலாவில் எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது. ஃபார்முலா இஸ் சேம் ரைட். ஸோ இட் நெவர் சேஞ்சஸ். சைன் கன்வென்ஷன் தான் என்ன ஆகும், மாறும். இப்போ நான் என்ன பண்ணுறோம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். நாம ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன, நெகட்டிவ். ஸோ minus 100. ஸோ திஸ் இஸ் minus 100. ஹீட் ஆல்சோ ரிஜெக்டட் அப்படின்னா அதுவும் என்ன, மைனஸ் ரைட். ஸோ ஹீட் ரிஜெக்டட் அப்படின்னா தட் ஆல்சோ மைனஸ் ரைட். ஸோ minus 50 minus already here 100, that is minus 100, so plus 100. So answer என்னப்பா 50 joule. So இப்போ answer என்ன 50 joule right. So ரெண்டு கேஸ்லையுமே answer is 50 joule, but the question is different, entirely different right. You got to understand the concept. இங்கே என்ன பண்ணோம்னா 100 joule heat கொடுத்தோம், எவ்வளோ ஒர்க் கிடச்சதுப்பா 50 joule ஒர்க்.
இங்கே 100 ஜூல் ஒர்க் கொடுத்தோம், எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகுது? 50 ஜூல். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் போத் ஆர் சேம் அண்ட் பாசிட்டிவ், ரைட்? பட் த மெத்தட் ஆஃப் ஆஸ்கிங் த கொஷின் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் ஈஸிலி சால்வ் அ கொஷின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? Q minus W equal to del U, ரைட்? ஸோ Q அப்படிங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், W அப்படிங்கிறது ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், del U அப்படிங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதனால் நடக்குது? whenever there is a temperature difference there will be a heat transfer, right? ஸோ அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், வால்யூம் டிஃபரன்ஸ்னால ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி? இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த மாலிகூல்ஸோட பொட்டன்ஷியல், கைனடிக், வைப்ரேஷன் எனர்ஜி பேர் தான் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் த ஐடியா. கிளியர்? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஆர் ஜூல்ஸ் லான்னு சொல்லலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வேரியபிள் 3 வேரியபிள் பார்த்தோம், ஹீட், ஒர்க், இன்டர்னல் எனர்ஜி. இந்த ஒவ்வொன்றையும் பற்றி என்ன பண்ணலாம், டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா we can cover some 25 to 30% of the thermodynamics. Clear? So this is the idea, right? So இது வரைக்கும் 10 to 15 times கேட்டிருக்காங்க கொஷின்ஸ், ரைட்? யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைடில் எந்தெந்த இயர்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், JEE எக்ஸாம், NEET எக்ஸாம், ரைட், வெஸ்ட் பெங்கால் JEE அதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஸ்லைட் ஆல்சோ யூ வில் கெட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே, திஸ் இஸ் த ஐடியா. கிளியர்? தேங்க்யூ.